மே 25 பட்டமரம். பச்சை மரத்திற்கே இப்படி செய்தால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? லூக்கா 23:31. இயேசு பாடுபட்டு விட்டதால் நாம் பாடுபட தேவையில்லை. தற்கால பிரசங்க மேடைகளில் இருந்து கத்தப்படும் பிரபல வார்த்தைகள் இவை. ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் வேதம் தெரியாத பாமரர் இதற்கு மறுமொழியாக அல்லேலூயா என முழங்குவார்கள். ஐயோ, சாத்தான் எவ்வளவாய் நம்மை வஞ்சித்து விட்டான்! தெய்வீக வெளிப்பாடுகளில் இருந்தும் முன் அறிவிப்புகளில் இருந்தும் அவன் எவ்வளவாய் நம்மை வழிவிலகச் செய்து விட்டான். தொலைக்காட்சி ஊழியங்கள் பெரும்பாலும் இந்த சரக்கைத்தான் விற்கின்றன. இவ்வித உபதேசம் எவ்வளவு தவறானது என்றும் தாங்கள் எவ்வளவு கண் சொருகி போனவர்கள் என்றும் நேயர்கள் உணரும் போது காலம் எவ்வளவு வீணாகிவிட்டதென காண்பார்கள். கல்வாரி பாதைக்கு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க முயலும் இந்த தலைமுறையினர் ஆகிய எங்கள் மீது இறைவா கருணையாயிரும். கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்காக பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:11. பாடுபடுவது என்பது கடவுளின் நித்தியமான திட்டத்தில் உள்ளது. சரித்திரத்தின்படி இயேசு மரித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர்தான். ஆனால் கடவுளின் கேலண்டராகிய நாட்காட்டியின்படி கிறிஸ்து உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னரே ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். நித்தியத்தின் இந்த கடந்த கால சம்பவம் நித்தியத்தின் எதிர்காலத்தின் சங்கீதமாகவும் அமைந்துவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. இயேசுவை பொறுத்தவரையில் கிறிஸ்தவ வாழ்வு முதலும் முடிவும் பாடுகள் தான். எனவேதான் அவர் சீடத்துவத்தை குறித்து பேசும்போது தினச்சரி சிலுவை என்பதை குறிப்பிட்டார். லூக்கா 9:23. பச்சை மரம் பட்ட மரம் ஒப்புமை மனிதரால் நாம் எவ்விதம் நடத்தப்படுவோம் என்பதை வலியுறுத்துகிறது. யூதர்கள் ஒருமுறை இயேசுவை பார்த்து உனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்றனர். யோவான் 8:52. நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று அவரிடம் சொன்னதினால் அதற்கு அர்த்தம் என்ன? அவரது தாயாருக்கு திருமணமாகும் முன்னரே அவர் கருவானார் என்பதை மறைமுகமாக தாக்கினார்களோ? அவரது சொந்த சகோதரரும் சகோதரிகளும் ஒருமுறை அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்றனர். மார்க்கு 3:21. சிந்தையிலோ சொல்லிலோ செயலிலோ ஒரு பாவமும் செய்யாத இறை மகனை குறித்தே இப்படி பேசினார்கள் என்றார். மக்கள் நாம் புண்படும்படி ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார் அவ்வளவு கலங்குவது ஏனோ? ஞானமே உருவான இயேசுவானவரது வார்த்தைகள் தேவைக்கு குறைவாகவோ மிஞ்சியோ அவர் ஒரு வார்த்தை கூட பேசாவிட்டாலும் பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டன. அப்படியானால் நாம் தவறாய் புரிந்து கொள்ளப்படுதல் என்னும் சிலுவைக்கு தப்ப முடியுமோ? செய்ததும் சொன்னதும் இல்லை என்று மறுப்பார். செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம். மெய்யுடையார் இயேசு மீது வை உன் பாரம்.